அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஏசப்பா நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த நேரம் முழுவதும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்க. என் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் கட்டளையிடுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடியானையும் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆமென். இன்றைய நாளுக்கான தலைப்பு நீ கேபா. அதற்கான வசனம் யோவான் 1 அதிகாரம் 42 வசனம். யோவான் 1 அதிகாரம் 42 வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய ஒரு சீஷனுடைய பெயர் வந்துட்டு பேதுரு என்று. பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறையா காரியங்கள் தெரியும். அவங்க மீன்பிடி தொழில் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க யோனாவுடைய மகனாக இருக்காங்க. அவங்களோட சகோதரன் பெயர் அந்திரேயா. அவங்க 2 பேரும் மீன் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது அந்த பேதுரு என்ற அந்த பெயர் அதாவது கேபா என்ற பெயர் ஏசப்பா அழைக்கிறாரு. எப்படின்னா, சீமோனாகிய பேதுருவை நீ கேபா என அழைக்கப்படுவாய் என்று அந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பேதுரு கேபா என்ன, அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா கல், பாறை என்று அர்த்தம் அப்படின்ட்டு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பேதுரு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீன் பிடித்துட்டு இருக்கும் போது அந்த 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 வழியா ஏசப்பா வராங்க. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க இனி மீன் பிடிக்காம நீங்க பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ முதலாவது காரியம் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காரியத்தை நான் 4 விதமா பிரிச்சிருக்கேன். முதலாவது காரியம் ஆண்டவர் அழைக்கிறார். 2வது அவங்களோட அடையாளத்தை மாற்றுகிறார். 3வது காரியம் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுத்து 4வதாக ஆண்டவர் பாவத்திலிருந்து மன்னித்து அவரோட அன்பை வெளிக்காமிக்கிறார் என்ற இந்த 4 காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது அழைக்கிறார். அப்போ அவங்க ஒரு தொழில் செய்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் அந்த வழியா வராங்க. அப்போ நீங்க என் பின்னே வாருங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல பேதுரு கீழ்ப்படிந்து அவங்க பின்னாடி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நிறைய டைம் நம்மளை அழைப்பார். நம்ம உலக பிரகாரமான காரியத்தில் சில காரியங்களுக்குள்ளாக நம்மளோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் எப்படியாவது ஒரு வசனத்தின் மூலியமாகவோ, ஒரு பாடல் மூலியமாகவோ, இல்லை ஒரு வேத வசனத்தின் மூலியமாகவோ ஆண்டவர் நம்மளை அழைப்பார். அப்போது நம்ம நம்மளை விட்டு கொடுத்த ஆண்டவர் பின்னாடி நம்ம போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படிதான் அந்த பேதுருவுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். சாதாரண ஒரு மனிதன், மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவங்க கீழ்ப்படிந்து ஆண்டவர் பின்பாக போகும் பொழுது ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவங்களுக்கு வைத்திருந்தார். நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கான காரியம், நமக்கான திட்டம் என்ன என்பதை ஆண்டவர் கரத்துல நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம சொல்லலாம், நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் வளர வளர எனக்கு எல்லா பைபிளில் இருக்க எல்லா காரியங்களும் தெரியும், நான் ஜெபிப்பேன். ஆனால் நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் என்பதை. எல்லாருமே பாவிகள் தான். நம்ம இந்த உலகத்தில் பிறந்து எல்லாருமே ஏசப்பா ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள சில சுபாவங்கள் இருக்கும், சில விதமான தேவையில்லாத பழக்கங்கள், விட முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து தான் இருப்பார். ஆனாலும் நம்மை நேசிக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மளுடைய அந்த இடத்துல நம்ம பிடிவாதத்தை விட்டு ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம அவர் பின்னாடி போகும்போது அவருடைய திட்டத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 2வதாக நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுகிறார் என்று நான் சொன்னேன்.
அப்போது நம்ம அடையாளத்தை மாற்றுவார். இப்போ நம்ம ஒரு தொழிலில் இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு வந்து தோல்வியாகவே இருக்குது, எந்த ஒரு 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 ஆசீர்வாதத்தையும் நான் காணலை, ஒரு இடத்துல நான் இருக்கேன், அந்த இடத்துல நான் வந்து என்னை அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க, நான் ஒரு இடத்துலையும் வந்து உயர்ந்து போக முடியலன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஆண்டவரை நம்ம பின்தொடர்ந்து போகும்போது, அவரை நம்ம பற்றி கொண்டு போகும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவரோட வார்த்தை நம்மை நடத்தி கொண்டு போகும். அந்த விசுவாசம் வந்து நமக்கு வேணும். ஆண்டவரை பின்பற்றுறது என்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறாரு. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16:24 வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ வந்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்திலையும் நம்ம ஆண்டவரை விடாமல் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி நடக்கணும். அவர் படாத பாடுகளை நம்ம பட போகிறது கிடையாது. அவர் நம்மளுடைய பாவத்துக்காக, தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த பாடுகளை நம்ம இந்த 40 நாள் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம வந்து இந்த 40 நாள் மட்டும் ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க, எனக்காக ரத்தம் சிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோகமாக இருக்கிறதுனாலையோ, இல்லை நம்ம சில காரியங்களை விடுறதுனாலையோ, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, பூ வைக்காமல் இருக்கிறது, டிவி பார்க்காம இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா நம்மளோட பாவ காரியங்களை இந்த 40 நாள் மட்டும் விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பாவன்றது இது மட்டும் பாவம் கிடையாது. நிறையா நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய எரிச்சல்கள், இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய சுபாவ அன்புகள், நம்மளுடைய சந்ததியாக வரக்கூடிய பாவங்கள், இது எல்லாத்தையும் இந்த 40 நாள் நம்ம முதலாவது ஆராய்ந்து பார்க்கணும். உலக பிரகாரமான காரியத்தை விட்டுட்டு நமக்குள்ள என்ன அசுத்தமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம யோசித்து உட்கார்ந்து உபவாச நாளை பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும். அந்த உபவாச நாள்ல நம்மளோட பாவங்கள் என்ன, நம்மளுடைய அக்கிரமங்கள் என்ன என்ற முதலாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கிற இருதயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி முதலாவது நம்ம ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ஆண்டவர் மாற்றுவார். நம்ம இந்த 40 நாள் ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டாங்க, எனக்காக ரத்தம் அப்படின்னு நம்ம எல்லா சர்ச்சஸ்லையும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே நம்ம தியானிப்போம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏசப்பா நம்மளை தொற்றுக்காங்களா, அவரோட வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கா, அவரோட சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்றாரே, நம்ம அப்படி நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ரட்சிப்பை கொடுக்கிறார். நம்ம அப்படி நடக்கும் பொழுது, அவரோட சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கும் பொழுது அவர் என்ன தருகிறார் என்றால் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். ஏசாயா 61:10 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 61:10. ஆமென். அப்போ நம்ம கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அவரோட சிலுவையை எடுத்து நம்ம நடக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மளோட ஆத்துமாக்குள்ள வந்து ஒரு களிக்கூறுதலை கொடுக்கிறார். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக, நம்ம ஒரு மனுஷங்களை பார்க்கும் போதே நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்ப்போம். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, எப்படி வராங்க, காரில் வராங்களா, நடந்து வராங்களா, எப்படி வராங்க, அந்த ஒரு தரத்தை பார்த்து நம்ம பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம இருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம வந்து வெளி தோற்றத்தையும் மனிதர்களையும் தான் பார்ப்போம். ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை பார்க்கிறார். அப்போது நம்ம ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தராருன்னா ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் என்று நம்ம கீழே பார்த்தோம்னா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது நமக்கு தருகிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வந்து ஒரு மனிதனை மகிமைப்படுத்தும். இரண்டாவது வந்து நீதியின் சால்வையை தருகிறார். அப்போ நம்ம எல்லாம் நினைப்போம், ஒரு மேடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை கௌரவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷால் எடுத்து நம்மளை போற்றி வெல்கம் பண்ணுவாங்க, நம்மளை ஹானர் பண்ணுவாங்க, நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தருகிறார், நமக்கு நீதியின் சால்வையை தருகிறார். அப்போது இந்த 2 காரத்தையும் ஆண்டவர் வந்து நமக்கு தருகிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நடக்கும் பொழுது, அவரோட அழைப்பை கேட்டு நடக்கும் பொழுது, அவர் பின்பாக போகும் பொழுது அவர் திட்டத்தை கொடுத்து நமக்கு முதலாவது தருகிறது ரட்சிப்பையும் நீதியின் சால்வையும் நமக்கு அவர் தருகிறார். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அப்படி நம்ம ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம், நம்ம நடக்கிறோம். ஏசப்பா என்ன நீங்க ரட்சிச்சிட்டீங்க, நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, நான் வந்து இயேசுவின் மகளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த பாதை ஆண்டவரை பின்தொடர்ந்து நம்ம உலக பிரகாரமா இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாமே நமக்கு வந்து அந்த நோக்கத்திலே போவோம். ஆனா ஆண்டவர் நமக்குள்ள உண்மையாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பாதையில நடக்கும்போது கடினமான ஒரு பாதையாக கூட இருக்கும், ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கும். அது வந்து அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். எபேசியர் 6:12 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களோட பொல்லாத ஆவிகள், சில மனிதர்கள்னால கூட நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ நான் கோபமே படக்கூடாது, நான் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக நான் உங்களுடைய சிலுவை சுமந்து கொண்டு நான் அன்பா நடந்து வரேன் நம்ம போவோம். ஆனா அப்பதான் என்ன பண்ணுவான் சாத்தான், நமக்கு வந்து சில பிரச்சனைகளை கொண்டு வருவான் நமக்கு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுடைய பொறுமையை பார்ப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்காக அவர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். இப்படித்தான் வந்து நம்ம வந்து பேதுருவோட வாழ்க்கைக்கு வந்துடலாம். பேதுருவும் அதே மாதிரி தான், நம்ம ஆண்டவரோடு கூட அவர் நடக்கிறாரு, ஒரு சீஷனாக அவரோடு கூட நடக்கிறாரு, அவரோடு சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவரோடு கூட ஒரு சீஷனாக ஒரு ஊழியக்காரராக அப்படியே நடக்கும் பொழுது அநேக இடத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு சீஷனாகவும் கூட இருந்தாங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு இடத்துல மட்டும் அவர் வந்து மறுதளிச்சிருவார், அது எல்லாருக்குமே தெரியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும் நம்ம வாசிப்போம். யோவான் 13:36 முதல் 38 வரை. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அப்போ இந்த வசனத்துல வந்து பேதுரு சொல்றாங்க, நீங்க எங்க ஏசப்பா போறீங்க, நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, நீ என் பின்ன இப்ப வரமாட்ட, நீ வந்து அப்புறமா நீ என்ன செய்வ, 3 தரம் மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த காரியத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்மளும் அப்படிதான், நம்ம ஆண்டவர் கூட போறோம், நல்லா ஜெபிக்கிறோம், இங்க வந்து ஆல்டர்ல காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து போயிடுறோம். ஏசப்பாவை வந்து துக்கப்படுத்துகிற மாதிரி, ஏசப்பாவை வந்து மறுதளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விழுந்துடுறோம். அது நம்மளுடைய பாவங்கள் வந்து நம்மளை பின்தொடர்றதுனால தான் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்கிறோம். முழுமையாக ஆண்டவரை பிடித்து நம்ம அறிக்கையிட்டு ஜெபித்து நம்ம நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம், இனி ஏசப்பா என்னை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்ற இருதயத்தை முதலாவது எடுத்து போட்டு ஆண்டவர் பாவிகளை தான் நேசிக்கிறார். ஏன்னா வந்துட்டு பார்த்தோன்னா பேதுரும் அதே மாதிரி தான், அவங்க வந்து மறுதளிச்சிருவாங்க. அப்புறம் மனம் நொந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னித்து அதுக்கு பிற்பாடு அவருக்கு அநேக ஊழியங்களை கொடுத்தார். அதே மாதிரி யூதாஸ் பார்த்தோம் அப்படின்னா காட்டி கொடுத்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர் மன்னித்திருப்பார், அவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் வந்து யூதாஸ் வந்து நாண்டு கொண்டு இறந்து போயிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் மூலியமாக ஆண்டவர் தினம் தினம் நம்மோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ முதலாவது காரியம் வந்து ஆண்டவர் அழைக்கிறார், ரெண்டாவது அவரோட அடையாளத்தை மாற்றுகிறார். பேதுருவை அழைக்கிறாரு, அவரோட அடையாளத்தை மாற்றி அவருக்கு வந்து ஒரு சீஷனாக ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க, அப்புறம் ஊழியத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இயேசுவின் அன்பை வந்து பேதுரு வந்து பார்க்குறாங்க. அந்த ரத்தம் சிந்தி ஆண்டவரை வந்து அப்படியே அடித்து எல்லாரும் துன்புறுத்தி அந்த காட்சியை பார்க்கும்போது பேதுரு வந்து ஆண்டவரோட அன்பை உணர்ந்து கொண்டாங்க. ஐயோ 3 தரம் நான் ஆண்டவரை வந்து மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அழுகுறாங்க. அப்போது ஆண்டவர் மன்னித்து, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்கிறாங்க, ஏசப்பா 3 தரம் கேட்குறாங்க, ஒரு தரம் கேட்கல. ஏசப்பா நீ என்னை நேசிக்கிறாயா, நீ
என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தரம் ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவரை பேதுரு ஆண்டவர்கிட்ட, ஆமா ஏசப்பா, இனி நான் பாவம் செய்யாதபடி உமக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு துணையாக, அவருக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கும் கொடுத்திருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே தான் இருக்காங்க. நமக்கு துணையாக எல்லா காரியத்திலும் நமக்கு துணையாக அவர் வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேதுரு அநேக அற்புதங்களை செஞ்சாங்க. அவர் முதலாவது ஏசப்பாவை பற்றி சொல்லும் பொழுது 3000 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினாராமா பேதுரு. அவருக்கு படிப்பறிவு இல்லை. ஒரு மீன் பிடித்து கொண்டிருந்த ஒருவரை அவர் அடையாளத்தை மாற்றி அவர் அவர் மனம் கசந்து அழுந்து ஆண்டவருக்கோடு போகும் பொழுது, ஆண்டவர் கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், 3000 பேரை முதலாவது ரட்சிக்கும்படியாக, ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக அவரை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38 to 40 வசனங்கள். அப்போஸ்தலர் ஆமென். இந்த காரியத்தில் பார்த்தோன்னா மரித்து போயிட்டாங்க. அந்த தொற்கால் என்கிற தபிதாள் மரித்து போயிட்டாங்க. அப்போ பேதுருவை அழைத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க மரிச்சிட்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முழங்கால் படியிட்டு ஜெபித்து. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய காதுகளில் போய் கேட்கும். அந்த ஜபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதே போல தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தபிதாள் உயிரோடு எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி பேதுருவை கொண்டு அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போது ஆண்டவருக்கு அவரோட வாழ்க்கையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் பின்பாக சென்று அவரோட வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதே போல் ஆண்டவருக்கு சாட்சியாகவும் மரித்தார். பேதுருவை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீஷனாக கூட இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பேசிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் யாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் பிதாவின் இடத்தில் கிறிஸ்து என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரலோகத்தின் திறவுகோலையே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, பேதுரு கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி அநேக காரியங்களை நம்ம பேதுருவை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போது இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் அழைக்கும் பொழுது நம்ம போகிறோமா, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா. ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போ என்னோட வாழ்க்கையை எடுத்தாலும் நானும் இங்கே நின்று இந்த வசனத்தை சொல்ல நான் தகுதி இல்லாதவள் தான். ஆனாலும் ஆண்டவர் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறார், இந்த வசனத்தை சொல்ல வைத்திருக்கிறார் என்றால் அவரோட கிருபை. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கிறது. அதை கொண்டு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவரோட பாடுகளை நினைக்கும் போது நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். சமாதானம் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் ஒரு வசனத்தை கூட கொடுக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கையோடு கூட நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவோம். இந்த வசனத்தின் வைத்து தினம் தினம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறீங்கள் அன்பின் பரம தகப்பனே, ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை நீங்கள் தொடுங்க, எங்கள் பாவங்களை கழுவுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கிற பொழுது நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மது பின்பாக நாங்கள் வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவ குணங்கள் சுபாவங்கள் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளிருந்து எடுத்து போடுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இது கடைசி காலம் என்பதை ஒவ்வொருவரும் அறிவிச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவரே எல்லா பக்கமும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இங்கே எங்கள் சபைக்கு வர ஒவ்வொரு மக்களையும், எங்கள் திருச்சபைக்கு வர ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்
ஏசப்பா. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, அன்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் என்னோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, முதலாவது உண்மை தேட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.